ஐஐடி ஃபவுண்டேஷன் மேக்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க. If from a circular sheet of radius 10 centimeter, a sector of area 40% is removed and the remaining is used to make a conical surface, then the angle at the vertex will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் சர்க்குலர் ஷீட்னு அர்ஜும் பண்ணிக்கி. இதில் இதுதான் 40% நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இந்த 40% ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சின்னு வச்சுங்க. அப்போ ஏபிசி இந்த பார்ட் மட்டும் நான் இப்போ ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஷேட் பண்ற ரீஜனை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா ஒரு கோனிக்கல் செக்ஷனா நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ கோனிக்கல் செக்ஷனா ஃபார்ம் பண்ணா இந்த மாதிரி கோன் கிடைக்குது. இந்த கோனுடைய வெர்டெக்ஸ் ஆங்கிள் கேட்குறாங்க பாருங்க. வாட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் தி வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல செமி வெர்டெக்ஸ் ஆங்கிள் டீட்டான்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2 தீட்டா தான் வெர்டெக்ஸ் ஆங்கிள். அப்போ டீட்டா கண்டுபிடிச்சிட்டு இன்டு 2 போட்டோம்னா நமக்கு வெர்டெக்ஸ் ஆங்கிள் கிடைச்சிரும். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மொத்த சர்க்கிளுடைய ரேடியஸை வந்து நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்னா ஆர் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரேடியஸ் இந்த ஜெனரலா ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஆர்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr இருக்கும். 2πr இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளுடைய 40% ரிமூவ் பண்ணிட்டா 60% ஆஃப் தி சர்க்குலர் ஷீட் இருக்கு இல்லைங்களா? இந்த 60% ஆஃப் தி சர்க்குலர் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்க கோனா மாத்திருக்கோம். அப்படின்னா இந்த கோனுக்கு வந்து நமக்கு என்ன இருக்கும்னா ரேடியஸ் இருக்கும். இந்த கோனோட ரேடியஸ் வந்து நம்ம ஆர் டேஷ்னு எடுத்துக்கலாம். இந்த கோனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த சர்க்கிளுடைய 60% ஆஃப் திஸ், அந்த 60% ஆஃப் தி சர்க்கிள் தான் வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய சர்க்கிளுக்கு 60% இருக்கு இல்லைங்களா? அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி இந்த கோன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி கோன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் 2πr டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கோனோட ரேடியஸ் ஆர் டேஷ்னு எடுத்துட்டோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி கோன் வந்து 2πr டேஷ்னு எடுக்கிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்து 2πrன்னு எடுத்திருக்கும். இப்போதான் நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கு. இப்போ வந்து இந்த 60% ஆஃப் தி சர்க்கிள் தானே நம்ம கோனா மாத்திருக்கோம். அப்படின்னா 60% ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி கோனுடைய பேஸ். அப்போ 2πr டேஷ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2π கேன்சல் பண்ணிட்டோம். இந்த 0 கேன்சல் பண்றோம். இந்த r/10 வந்து நம்ம 3/5ன்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னா r டேஷ் பை r அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. r டேஷ் பை rன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ரேடியஸ் தான் இந்த ஸ்லாண்டோட ரேடியஸ். இந்த ஸ்லாண்டுக்கு ரேடியஸ். இந்த ஸ்லாண்டுடைய வெர்டெக்ஸை ஓன்னு எடுத்துங்க. இந்த கோனுடைய பேஸோட சென்டர் நம்ம வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இப்போ பாருங்க இங்க ட்ரையாங்கிள் ஓசிடி கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த ஓசிடி வந்து ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் அட் சி. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் என்ன பாருங்க ஆர் டேஷ்னு வந்திருக்கு. சாரி, சைன் தீட்டாக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடீனியஸ். ஆப்போசிட் வந்து ஆர் டேஷ், ஹைப்போடீனியஸ் வந்து ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஆர் டேஷ் பை ஆர் எவ்வளவு கொண்டு வந்திருக்குன்னா இங்க வந்து 3/5 கொண்டு வந்திருக்கும். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/5. இதுல இருந்து தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு டுவைஸ் இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் தானே வேணும். இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் வந்து நம்ம சும்மா ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் 2 இன்டு தீட்டா தான் என்ன வந்திருக்கு பாருங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தட் இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிளுக்கு வந்து நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க டுவைஸ் தி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஓகேங்களா? ஸோ இந்த கோன் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த கோனுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த வந்திருக்கு. இந்த ஆப்போசிட் சைடு வந்து ஆர் டேஷ் ஹைப்போடீனஸ் ஆர் எடுத்திருக்கோம். சைன் தீட்டாக்கு வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடீனஸ், ஆப்போசிட் ஆர் டேஷ் பை ஆர்னு போட்டுட்டு ஆர் டேஷ் பை ஆர் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் 3/5ன்னு. இதுல இருந்து தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 வந்திருக்கு. இந்த தீட்டா இன்டு 2 தான் டுவைஸ் தி தீட்டா தான் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வெர்டெக்ஸ் ஆங்கிள் கிடைக்குது. சரிங்களா? ஆல்ஃபா ஈக்குவல் டு சைன் 2 தீட்டா போட்டோம். தீட்டா வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5. ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3/5 வந்து கரெக்டான ஆன்சர்.